அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வலை விரித்த பெண் வீடு, நழுவிய மாப்பிள்ளை. 2 பைகள் முழுக்க தேவையானதை எடுத்து அடுக்கி ஆகிவிட்டது. சிவகாமிக்கு ஒரே பரபரப்பாக இருந்தது. கணவர் சுந்தரேசன், மகன் வெற்றிமாறன் இருவருக்குமான ஐரன் செய்த உடைகளை ஒரு சின்ன சூட்கேஸில் நீட்டாக அடுக்கி வைத்துவிட்டார். இனி அவர்கள் வந்ததும் கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. இந்த பயணம்தான் அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்பது அப்போது சிவகாமிக்கு தெரியாது. காலையில் குளித்தது போதாது என்று மீண்டும் ஒரு முறை குளித்து தயாராகி இருந்தார். ஒரு சூட்கேஸ், 2 கட்டை பைகள் என்று தயாராக இருந்ததை ஒரு பார்வை பார்த்தார். முன்பெல்லாம் ஊருக்கு போவது என்றால் பைகளை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் நடந்து பஸ் ஏறி போய் இறங்கி மறுபடியும் 2 கிலோமீட்டருக்கு மேல் நடக்க வேண்டியிருக்கும். வழியில் தெரிந்தவர்கள் யாராவது சென்றால் அவர்களுக்கு ஏற்ற உறவு முறையை சொல்லி அழைத்து, இந்த பைய கொஞ்சம் எங்க அம்மா வீட்ல வச்சிடுறீங்களா என்று கேட்க வேண்டியிருக்கும். யாராவது தெரிந்தவர்கள் வருகிறார்களா, பையை கொடுத்து அனுப்பலாம் என்பதற்காக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடப்பதில் 1/2 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் ஆகிவிடும் சேர. இதையெல்லாம் நினைத்த சிவகாமிக்கு சிரிப்பு வந்தது. எல்லாம் ஏதோ போன ஜென்ம நினைவு மாதிரி இருக்கிறது என்று பெருமூச்சு விட்டார். கடந்த 2 ஆண்டுகளில் 3-4 முறை ஊருக்கு போய் வந்தாகிவிட்டது. இந்த வாசப்படியில் காரில் காலை வைத்தால் அந்த வாசப்படியில் போய் இறங்கிவிட வேண்டியதுதான். வயது இருக்கும்போது கஷ்டப்பட்டாயிற்று. வயது ஏறிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஊன்றுகோலாக மட்டுமல்ல, உறுதுணையாகவும் மகன் வெற்றி இருக்கிறான். அதற்காக சிவகாமிக்கு பெரிதாக ஒன்றும் வயதாகிவிடவில்லை. அவருக்கு 46, அவர் கணவருக்கு 50 தான் ஆகிறது. கடின உழைப்பு மனதளவில் அவர்களை வயதானவர்களாக மாற்றியிருந்தது. மகனை நினைக்க பெருமிதமாக இருந்தது சிவகாமிக்கு. சிவகாமியின் கணவர் சுந்தரேசன் ஒரு அடிப்படை தொழிலாளிதான். அவர் வருமானம் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தவும் மகனின் படிப்பு செலவுக்கும் மிக நியாயமான தேவைகளுக்குமே இழுபறியாகத்தான் இருந்தது. சுந்தரேசன் சிவகாமியின் அத்தை மகன். அதனால் பிறந்த வீடு புகுந்த வீடு எல்லாம் ஒரே ஊர்தான். அத்தை வாழ்ந்த அந்த சிறிய ஓட்டு வீடுதான் இன்றளவும் அவர்களுக்கு கிராமத்தில் இருக்கும் ஒரே சொத்து. திரண்ட மற்ற சொத்துக்கள் அனைத்தும் கானல் நீராய் போய்விட்டது. விவசாய வேலைகளுக்கு போய்கொண்டிருந்தார் சுந்தரேசன். அவர் நண்பர் வீராசாமி நகரில் ஈபிக்காக குழி தோண்டும் பணி செய்து கொண்டிருந்தார். ஆள் தேவைப்படுகிறது, வருகிறாயா என்று கேட்க, வறட்சி காரணமாக தோட்ட வேலையும் இல்லாமல் திணறிக் கொண்டிருந்த சுந்தரேசன் நண்பனின் அழைப்பை உடனே ஏற்று நகரத்துக்கு வந்துவிட்டார். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் அங்கங்கே சின்ன கூடாரம் அமைத்து தங்கிக் கொண்டு சமைத்து சாப்பிட்டு கொள்வார்கள். மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து மனைவிக்கும் 13 வயது மகனுக்கும் தேவையானதை வாங்கி கொடுத்துவிட்டு கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துவிட்டு போய்விடுவார். அப்போதுதான் நகரம் முழுவதும் வேறொரு இணைப்புக்காக தரையில் குழி தோண்டும் வேலை நடந்தது. அது சில வருடங்களுக்கு இருக்கும் என்றும் சொன்னார்கள். ஊரில் தன் அம்மாவுடன் இருந்த வெற்றிமாறனுக்கு அப்பாவின் ஏக்கத்தால் அடிக்கடி காய்ச்சல் வந்தது. கணவர் வெளியூரில் இருந்ததால் சிவகாமியும் சரியாக சமைக்காமல் இருப்பதை மகனுக்கு கொடுத்துவிட்டு கால் வயிறும் அரை வயிறுமாக கிடந்தாள். இதையெல்லாம் பார்த்த சுந்தரேசனுக்குத்தான் இவ்வளவு தூரம் வந்து ஓரளவுக்கு சம்பாதித்தாலும் தன் குடும்பம் நல்லபடியாக இல்லையே என்ற வருத்தம் இருந்தது. சொல்லி சொல்லி பார்த்தார். சிவகாமி கேட்பதாக இல்லை. சில நாட்கள் தூங்காமல் தவித்தவருக்கு ஒரு யோசனை வந்தது. எப்படியும் தடங்கல் இல்லாமல் வேலை கிடைக்கிறது, நிச்சயமான வருமானம், நகருக்கு ஒதுக்குப்புறமாக வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கொள்ளலாம், சமாளித்து கொள்ளலாம் என்ற முடிவோடு அந்த வருட கடைசியிலேயே மனைவி சிவகாமியையும் மகனையும் அழைத்து வந்துவிட்டார். வாடகை, பால், தினசரி காய்கறி செலவுகள் அதிகரிக்க வந்த 3வது மாதமே ரொம்பவும் திக்குமுக்காடி போனார்கள். சுந்தரேசன் வாங்கி வந்த சம்பளம்
இதுவரை சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாம் முடிந்து போக அடுத்து வந்த 2 மாதங்களில் வாடகை கொடுப்பதற்கே திணற வேண்டியிருந்தது. ஊருக்கே போய்விடலாமா என்று பல இரவுகள் இருவரும் தூங்காமல் பேசிக்கொண்டனர். வெற்றியை வேறு ஸ்கூலில் சேர்த்தாயிற்று. வந்து 6 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஊருக்கே திரும்பி வந்து விட்டார்கள் என்று எகத்தாளமாக பேசுவார்கள். அது மட்டுமில்லை, பையனின் இந்த வருட படிப்பு கெட்டுப்போகுமே என்று பயந்தார்கள். இப்படி ஒரு நாள் விடை கண்டுபிடிக்க முடியாமல் விடிய விடிய பேசியவர்கள் விடியற்காலையில் உறங்க 6 மணிக்கு வீராசாமி சுந்தரேசனை தேடிக்கொண்டு வந்து விட்டார். சுந்தரு, நம்ம வெட்டுற மண்ணை அள்ளி போட வந்த பொம்பளைங்க 2 பேருமே வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நமக்கு தான் கான்ட்ராக்ட்காரன் இருக்கான். அந்த பொம்பளைங்க நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க வேற பக்கம் 10 ரூபா ஜாஸ்தி கிடைக்குதுன்னு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம கூட வேலை பார்க்குற மாணிக்கத்தை மண் அள்ளி கொட்ட சொல்லலாம். ஆனா நம்ம சம்பளத்துல தான் வெட்டு உழுவோம் என்று வருத்தத்துடன் சொன்னார். ஏங்க, கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? ஒற்றை ரூமின் கதவுக்கு வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்த சுந்தரேசனை மெதுவாக அழைத்தாள் சிவகாமி. வெற்றி 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவான். நீங்க 8 மணிக்கு கிளம்பணும். ஒரு அரை மணி நேர வித்தியாசம் தானே. வெற்றியை சீக்கிரமா கிளப்பி விட்டுட்டு நானும் வேலைக்கு வரட்டுமா? சிவகாமி ஆர்வமாக கேட்க சுந்தரேசனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவர் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. எப்படி வாழ்ந்தவ? ஒத்த பொண்ணுன்னு மாமா எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாரு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த பாடுபடுறாளே? எல்லாம் எங்க அப்பாரோட அப்பாவித்தனத்தால வந்த வினை. எங்க அம்மா தான் கடைசி வரை கஷ்டப்பட்டதுன்னா இப்ப நான் கட்டிக்கிட்டு வந்தவளும் கஷ்டப்படுறாளே. செல்வாக்கா வளர்ந்த புள்ள மாளிகையில வச்சு பார்க்கலன்னாலும் இத்தனை நாள் வாசப்படி தாண்டாம காப்பாத்தியாச்சு. ஆனா இப்போ மண்ணு தூக்குற வேலைக்கு வர்றேன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை வந்துட்டுதே. அவர் மனது மருகியது. சுந்தரேசனின் அப்பா மட்டும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருந்தாள் இன்று இவர்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஆடாத ஆட்டம் ஆடிய சுந்தரேசனின் பெரியப்பா இப்போது அசந்து விட்டாலும் அவருடைய மகன்கள் ஆடத்தான் செய்கிறார்கள். இருக்காத பின்னே சுந்தரேசன் அப்பாவின் பங்கை சொற்ப பணம் கொடுத்து கையெழுத்து வாங்கி ஏமாற்றி விட்டார் அவருடைய பெரியப்பா. அண்ணன் கேட்ட இடத்திலெல்லாம் கையெழுத்தை போட்டு கொடுத்து விட்டு வந்த சுந்தரேசனின் அப்பா தான் ஏமாந்ததை உணர்ந்து உடைந்து போய் இறைவனடி சேர்ந்து விட்டார். அக்காவை நல்ல வசதியான இடத்தில்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த சுந்தரேசனின் மாமா, அதாவது சிவகாமியின் அப்பா, ஒன்றும் செய்ய முடியாமல் தன் அக்காவையும் அக்கா மகனையும் தன்னால் முடிந்த அளவு பார்த்து கொண்டார். கிட்டத்தட்ட தன் பிள்ளையைப் போல வளர்த்த சுந்தரேசன் வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது என்று தன் செல்ல மகள் சிவகாமியை அவருக்கே மணமுடித்து கொடுத்தார். மாமா, அத்தை, அம்மா என்று அனைவரும் கண்களில் காட்சிகளாக வந்து போக கடைசியாக கண்களில் நின்றது கணவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சிவகாமியின் முகம்தான். தலையை ஒரு உதறி உதறி கண்களில் துளிர்த்த கண்ணீரை விழுங்கிக் கொண்டவர், நீ உள்ள போ சிவகாமி என்றார். சிவகாமி உள்ளே போய்விட, ஏன்பா வீராசாமி, நம்ம வேலை நேரம் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் மம்பட்டியை தூக்கி தோளுல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே. 2-3 மணி நேரம் வேலை செஞ்சா என்ன தப்பு? முதல்ல குழிய வெட்டி மண்ணை மேட்ல கொட்டிடலாம். குழி பறிச்சு முடிஞ்சதும் சாயந்தரம் 4 மணிக்கு மேல இருட்டுற வரைக்கும் நான் அள்ளி கொட்டிட்டு வர்றேன். பொம்பளை ஆளுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதே சம்பளத்தை கான்ட்ராக்ட்காரர்கிட்ட சொல்லி வாங்கி எனக்கு கொடுத்துடு. இனிமே அந்த வேலையையும் நானே பார்த்துக்கிறேன் என்றார் சுந்தரேசன். என்னப்பா சுந்தரு, ஊர்ல டிராக்டர் ஓட்டுறது வரப்பு வெட்டுறதுன்னு மேல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த. 10வது வரையிலும் படிச்சிருக்கியே. நல்ல வசதியான குடும்பத்துல பொருந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே. ஏதோ பர்மிட் ஆக்கிட்டாங்கன்னா நல்ல சம்பளம் வருமேன்ற ஆதங்கத்துல தான் நான் உன்னை இங்க கூப்பிட்டேன். நீ இப்ப செய்யற வேலையே ரொம்ப கடுசு. இதுல நம்ம பாக்குற வேலைக்கு உடம்பு வலி தாங்க முடியாம இருக்கும். நீ என்ன மாதிரி தண்ணி தவிழு போடுறவனும் கிடையாது. 4 நாள் ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் முடியாதுப்பா, வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது
வேற யாரையாவது கேட்டு பார்க்கலாம் என்றார் வீராசாமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு 2 நாள் பார்த்துட்டு முடியலன்னா யாரையாவது கூப்பிட்டுக்கலாம். சுந்தரேசன் சொல்ல வீராசாமி பேசாமல் கிளம்பி விட்டார். எப்படியும் இந்த மாதிரி வேலைகளுக்கு தன்னை அனுமதிக்க மாட்டார் என்பது சிவகாமிக்கு தெரியும். இருந்தும் குடும்ப கஷ்டத்துக்காக கேட்டு பார்த்தாள். 4 மாசமா வீட்ல உட்கார்ந்து பொழுது வெட்டியா போயிடுச்சு. வெற்றி ஸ்கூல் போனதும் அக்கம் பக்கத்துல ஏதாவது வேலை இருக்கான்னு விசாரிச்சு பார்க்கலாமே என்று யோசித்தாள் சிவகாமி. சற்று தூரத்தில் ஒரு லெதர் ஃபேக்டரியில் கட்டிங் வேஸ்டுகளை தரம் பிரிக்க ஆட்கள் தேவை என்று சொல்ல, அது என்ன வேலை என்று கூட தெரியாமல் உடனே ஒத்துக்கொண்டாள் சிவகாமி. மறுநாள் வேலைக்கு போய் சேர்ந்தபோதுதான் அந்த வாடை அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. முட்டை கூட சாப்பிடாத சிவகாமிக்கு மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் என கொண்டு வந்து அதை பதப்படுத்தி வேலை செய்யும் இடம் என்று தெரிந்தது. இருந்தாலும் பல்லை கடித்து கொண்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாள். கணவர் சுந்தரேசன் கேட்டபோது, வேலை ஒன்றும் பெருசாக இல்ல, ஆபீஸ் ரூம் கூட்டி துடைக்கணும், அதுக்கு பிறகு அவங்க ரூம் கண்ணாடியெல்லாம் தொடச்சி தண்ணி எடுத்து வைக்கணும், அதுக்கு பிறகு வேலைக்கு ஆளுங்க வார டைம் போற டைத்தையும் குறிக்கணும், அதுல யாராவது வராம இருந்தா அவங்க பேரை எழுதி சாயந்தரம் மேனேஜர் கிட்ட கொடுக்கணும், இவ்வளவுதான் என்றாள். 2 மாதம் சிவகாமி பல்லை கடித்து கொண்டு ஓட்டிவிட்டாள். ஆனால் அந்த நாற்றத்தில் இருந்து வீட்டுக்கு வந்த பின்பு எத்தனை முறை கையை கழுவினாலும் வாடை அடிப்பது போலவே தோன்ற சாப்பிடுவது ரொம்பவும் குறைந்து போய்விட்டது. மனைவி சரியாக சாப்பிடாமல் மிகவும் இளைத்து போனதை கண்ட சுந்தரேசனுக்கு மனதில் உறுத்தியது. மனைவி மகன் கிராமத்தில் இருந்தபோது மாதத்துக்கு 1 நாள் 2 நாளாவது விடுமுறை எடுத்துக்கொண்டு போனவர் இப்போது அடியோடு லீவே எடுப்பதில்லை. பகல் முழுவதும் குளிவெட்டும் வேலையும் 4 மணிக்கு மேல் மண்ணள்ளி கொட்டும் வேலையையும் பார்ப்பதில் சுந்தரேசனுக்கு இரட்டை சம்பளம் கிடைத்தது. அதே போல சிவகாமியும் சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வர பணம் தாராளமாக இருந்தது. கொஞ்சத்தை சேமிக்க கூட முடிந்தது. ஆனால் இதையெல்லாம் விட சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். சிவகாமிக்கு அடிக்கடி இருமல் வருவதை கண்ட அவர் அன்று ஒரு முடிவோடு காலை 11 மணிக்கு மனைவி வேலை செய்யும் இடத்துக்கு சென்றார். அங்கே சத்தமில்லாமல் உள்ளே சென்று பார்க்க அங்கிருந்த துண்டு தோள்களை சிவகாமி பிரித்து கொண்டிருப்பது தெரிந்தது. சற்று நேரத்தில் பிரித்த அந்த தோள்களை ஒரு பெரிய கூடையில் அடுக்கி கொண்டிருப்பதை பார்த்தார். அடுத்ததாக அந்த கூடையை தட்டு தடுமாறி தூக்க முயல முன்னால் சென்று தூக்கிவிட, கற்பனையில் கூட தன் கணவர் அங்கு வருவார் என்று எதிர்பார்த்திராத சிவகாமி அப்படியே தட்டு தடுமாறி போனாள். மனைவியிடம் இருந்த அந்த கூடையை வாங்கியவர் தானே அதை போட வேண்டிய இடத்தில் போட்டு கையோடு சிவகாமியை வீட்டுக்கு கூட்டி வந்தவர்தான். இன்று வரை சிவகாமியை வேலைக்கு வெளியே அனுப்ப ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த ஒரு விஷயத்தில் சிவகாமி சுந்தரேசன் பேச்சை கேட்பதாக இல்லை. 3 வருடம் முன்பு வரை அவருக்கு தெரியாமல் காலையிலிருந்து மாலை வரை தைத்த ஜாக்கெட்டுகளுக்கு எம்மிங் பண்ணுவது, கொக்கி கட்டுவது என்ற வேலையை பார்த்து வந்தாள். சிவகாமிக்கு தைக்க தெரியாது, ஆனால் கைவேலைகள் நன்றாக தெரியும். இதை தெரிந்த பக்கத்து வீட்டு பெண் சிபாரிசின் பேரில் கொஞ்ச தூரத்தில் இருந்த தையல் கடையிலிருந்து காலையில் தைத்த ஜாக்கெட்டுகள், முடி போட வேண்டிய சேலைகள் என்று கொண்டு வந்து கொடுப்பார்கள். மாலை அவர்களே வந்து வாங்கிக் கொள்வார்கள். அப்படி சேர்த்த பணத்தில்தான் 12வது முடித்த வெற்றியை நல்ல கல்லூரியில் சேர்த்தார்கள். பணம் என்று பயந்த சுந்தரேசன் அசால்ட்டாக சிவகாமி எடுத்து கொடுத்த பணத்தை பார்த்து அசந்து போய் நின்றார். அப்போதுதான் மனைவி இத்தனை வருடமாக தனக்கு தெரியாமல் உழைத்து கொண்டு இருக்கிறாள் என்பதை தெரிந்தது அவருக்கு. வெற்றியும் மிக நன்றாக படித்து அவர்களின் உழைப்புக்கும் வளர்ப்புக்கும் மரியாதை தேடி கொடுத்தான். அவன் படிப்பு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தது. வேலைக்கு போன 2வது மாதமே அம்மா அப்பா இருவரையும் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட்டான். சிவகாமிக்கும் ஊசி கோர்ப்பதில் மிகுந்த சிரமம் இருக்கவே உடனே ஒத்துக்கொண்டார். நான் என்ன முன்ன மாதிரி மம்பட்டி பிடிச்சி மண்ணா வெட்டுறேன், மேற்பார்வை தானே பாக்குறேன், அதெல்லாம் முடியாது என்று இன்று வரை வேலைக்கு போய்கொண்டிருக்கிறார் சுந்தரேசன்.
வெற்றிமாறன் வேலைக்கு போகும் வரை அதே வீடுதான். வேலைக்கு போன 4வது மாதமே அம்மா அப்பாவை அடுத்த வீதியில் இருந்த ஒரு சுமாரான வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து விட்டான். அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே மகன் ஒரு காரை வாங்கிவிட பெற்றவர்கள் இருவருக்கும் பெரும் திருப்தியாக இருந்தது. இப்போது வெற்றி 3 வருடமாக வேலைக்கு போய்க் கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் பொருளாதார நிலை ரொம்பவே மேம்பட்டு இருந்தது. ஒரு 10-15 லட்சம் ரூபாயை முன்பணமாக கொடுத்து ஒரு வீட்டை வாங்கிவிடலாம், மீதி தொகையை மாத சம்பளத்திலிருந்து கட்டிவிடலாம். வெற்றி சொல்ல இருவருக்கும் சரியென்று பட்டது. அதற்காகத்தான் குலதெய்வ கோவிலுக்கு போய் சாமி கேட்டு உறுதி செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து இருந்தனர். அதோடு பொங்கலும் வந்துவிடவே ஒரு வார விடுமுறையை தங்கள் சொந்த ஊரில் செலவிடுவது என்று முடிவு செய்திருந்தனர் மூவரும். சிவகாமி ஒரே சந்தோஷமும் பரபரப்புமாக வேலைகளை முடித்து வாசலை பார்த்து கொண்டிருக்க அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வெற்றி வந்துவிட்டான். சற்று நேரத்திலேயே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சுந்தரேசனும் வந்துவிட மூவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் ஏறினர். சிவகாமியின் அப்பாவுக்கு தன் மருமகன் பெரிய அளவில் சாதிக்காவிட்டாலும் சறுக்காமல் குடும்பத்தை தூக்கி நிறுத்தியதில் நிம்மதிதான். ஆனால் தன் பேரன் வெற்றிமாறன் இந்த 3 ஆண்டுகளில் சொந்தமாக வீடு வாங்க முடிவெடுத்திருப்பது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் தன் மகள் வயிற்று பேரனையும் மகள் வயிற்று பேரனையும் அடிக்கடி ஒப்பிட்டு பார்க்கத்தான் செய்தார் சிவகாமியின் அப்பா. சிவகாமியின் அண்ணன் செந்தில்வேலன் அவளை விட 8 வயது பெரியவன். அதனால் முதலில் அவனுக்கு திருமணத்தை முடித்து பின் சிவகாமிக்கு முடித்தனர். சிவகாமிக்கு திருமணம் முடிந்த 1 வருடத்திலேயே படுக்கையாக கிடந்த மாமனார் இறந்துவிட அதுவரை வாழ்ந்த அந்த பெரிய வீட்டை விட்டு உடனடியாக அவர்களை வெளியேற்றி விட்டார் சுந்தரேசனின் பெரியப்பா. இது ஏன் சொத்து, ஏதோ தம்பி உசுறு இந்த வீட்டுல போகட்டும்னு இவ்வளவு நாள் காத்திருந்த, இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது, உடனே கிளம்புங்க என்று விரட்ட 16ஆம் நாள் காரியம் முடிந்ததுமே சுந்தரேசன் தன் தாய் மற்றும் மனைவியுடன் அம்மா வழி சொத்தான அந்த சிறிய ஓட்டு வீட்டுக்கு வந்துவிட்டார். வெற்றிமாறன் பிறந்தது, 13 வயது வரை வளர்ந்தது எல்லாம் அந்த வீட்டில்தான். சிவகாமியின் அத்தை வீடும் அம்மா வீடும் ஒரே வீதியில்தான். கணவரும் அத்தையும் வேலைக்கு போய்விட மகனை அழைத்து கொண்டு அம்மா வீட்டுக்கு வந்து விடுவாள் சிவகாமி. அவளுடைய அண்ணன் மகன் ரமேஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் இடையில் 6 வயது வித்தியாசம். சிவகாமியின் அம்மா வீடு ஓரளவுக்கு பெரிய கெட்டி வீடு. கொஞ்சம் வயலும் இருந்ததால் வீடு நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. அண்ணி லதாவுக்கு சிவகாமியையும் அவள் மகனையும் சுத்தமாக பிடிக்காது. எங்கே இந்த வீட்டோடு வந்து விடுவாளோ, சொத்தை பங்கு போட வேண்டுமோ என்ற பயம் அவளுக்கு. சிவகாமி வீட்டுக்கு வந்தவுடன் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டு பக்கத்து வீட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்க போய்விடுவாள் அவள். தமிழ்ச்செல்வியும் சிவகாமியின் அண்ணி லதாவும் நெருங்கிய தோழிகள். தமிழ்ச்செல்விக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர் அனன்யா. லதாவின் மகன் ரமேஷுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும். தன் மகளை விட 7-8 வயது பெரியவனாக இருந்தாலும் பக்கத்து வீடாயிற்று, எங்கும் அலைய வேண்டியதில்லை, ஒரே பையன், வசதிக்கும் குறைவில்லை என்று கணக்கு போட்டு இருந்தாள் தமிழ்ச்செல்வி. அனன்யாவுக்கும் அதையே சொல்லி சொல்லி வளர்க்க அவளும் லதாவிடம் ஏகத்துக்கும் பாசமாய் இருப்பது போல நடிக்க ஆரம்பித்தாள். ரமேஷை சைட் அடிப்பதும் அவன் கவனத்தை கவர முயற்சி செய்வதுமாக வளைய வந்து கொண்டிருந்தாள். லதாவை காக்கா பிடிப்பதற்காக அவளுக்கு பிடிக்காத சிவகாமியை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவளும் ஜாடை மாடையாக கிண்டல் பேசுவதும் எள்ளி நகைப்பதுமாக இருந்தாள். அண்ணியும் அவளுடைய தோழியும் இப்படி முதுகுக்கு பின் கேவலமாக பேசுகிறார்கள் என்றால் இந்த சின்ன பெண்ணின் மனதிலும் விஷத்தை விதைத்திருக்கிறார்களே என்று சிவகாமிக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்தது. பல முறை அதை அனன்யாவிடம் இதமாக சொல்லி பார்த்தாள். ஆனால் 8 வயதிலேயே அனன்யா பிஞ்சில் பழுத்தவளாக இருந்தாள். அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அண்ணியால் காயப்பட்டதை விட அந்த பெண் அனன்யாவால் ரொம்பவே காயப்பட்டிருக்கிறாள் சிவகாமி.
அவர்கள் எப்படி இருந்தாலும் அண்ணன் மகன் ரமேஷின் மேல் சிவகாமிக்கு மிகுந்த பாசம். அவனுக்கும் அத்தை என்றால் பிரியம்தான். அவனுக்கும் வயது 31 ஆகிறது. பெண் அனன்யாதான் என்று எப்போதோ முடிவாகிவிட்டது. ஏன் இன்னும் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள்? அண்ணனிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தாள் சிவகாமி. மனம் முழுவதும் ஏகப்பட்ட எண்ண அலைகள் சுழன்று அடித்து கொண்டிருக்க கார் சிவகாமியின் அம்மா வீட்டு முன்பு வந்து நின்றது. அம்மாவும் அப்பாவும் வெளியில் திண்ணையிலேயே உட்கார்ந்திருந்தனர். இவர்களை பார்த்ததில் அவர்களுக்கு ஏக சந்தோஷம். இரவு உணவு முடிந்ததும் எல்லோரும் திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ரமேஷ் அதுவரை வீட்டுக்கு வந்திருக்கவில்லை. அண்ணி இப்போது ரொம்பவும் தளர்ந்து போய் இருந்தாள். அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது சிவகாமிக்கு. சரி, அண்ணன் வந்ததும் முதலில் ரமேஷின் திருமணத்தை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க அனன்யா அங்கே வந்தாள். திண்ணையில் தாத்தா பாட்டியுடன் உட்கார்ந்திருந்த வெற்றிமாறனை பார்த்ததும் அவள் நெஞ்சம் துடிக்க மறந்தது. அடேங்கப்பா, எவ்வளவு அருமையாக இருக்கிறான், எவ்வளவு பெரிய கார் வைத்திருக்கிறான் என்று கண்ணிமைக்காமல் பார்த்தாள். கடந்த 3 வருடங்களாக சிவகாமி அனன்யாவை பார்த்திருக்கவில்லை. அவர்கள் வந்தபோது அவள் காலேஜுக்கு போயிருந்தாள். ஆனால் அதற்கு முன்பு விருந்தாளியாக வந்தபோது கூட சிவகாமியை அவள் மதித்ததும் இல்லை. ஏளன பார்வைக்கும் எகத்தாள பேச்சுக்கும் குறைவே இல்லை. தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்றிருந்த சிவகாமி வெளியே வந்தாள். அங்கே வெற்றிமாறனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும் அனன்யாவை பார்த்ததும் அவளுக்கு திடுக்கென்று இருந்தது. இவள் ஏன் இவனை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாள்? இவளிடம் பேசலாமா வேண்டாமா என்று ஒரு சின்ன பயம் உண்டானது அவளுக்கு. முன்பானால் கிராமத்திலேயே இருந்த சின்ன பெண் ஏதோ அம்மா பேச்சை கேட்டு அப்படி நடந்து கொண்டாள். இப்போது காலேஜ் படித்திருக்கிறாள். கண்டிப்பாக மாறியிருப்பாள் என்ற நம்பிக்கையுடன், வாமா அனன்யா, எப்படி இருக்க என்றாள். அடுத்த நொடி, அத்தை எப்படி இருக்கீங்க என்று அவள் காலை தொட்டு கும்பிட்டாள் அனன்யா. சிவகாமிக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. கல்லூரி படிப்பு இந்த பெண்ணை முழுவதுமாக மாற்றிவிட்டது. எவ்வளவு நல்லவளாக மரியாதை தெரிந்த பெண்ணாக இருக்கிறாள் என்று நினைத்தவள், நல்லா இருக்கேம்மா தங்கம், குனிந்து தூக்கினாள் அனன்யாவை. இந்த சம்பாஷணையால் கவரப்பட்டு திரும்பிய வெற்றிமாறனின் கண்களும் அனன்யாவின் கண்களும் மின்னலாய் மோதிக்கொண்டன. அதன் பிறகு அனன்யா வெகுநேரம் அவர்களுடனேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க அவள் பார்வை முழுவதும் வெற்றிமாறனின் மேல்தான் இருந்தது. அவ்வப்போது வெற்றிமாறனின் பார்வை அவள் மேல் பட அழகாய் வெட்கப்பட்டு முகம் சிவந்து கொண்டிருந்தாள் அனன்யா. சிவகாமிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இவளும் இவள் அம்மாவும் ரமேஷை தானே தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இப்போது என்ன, இவள் பார்வை திடீரென்று தன் மகனின் மேல் படுகிறதே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இரவு 10 மணிக்கு மேல் தள்ளாடி கொண்டு வந்த ரமேஷை சத்தம் இல்லாமல் உள்ளே இழுத்துச் சென்றாள் அண்ணி. தூக்கம் வராமல் படுத்து கொண்டிருந்த சிவகாமிக்கு இதை பார்க்க தூக்கி வாரி போட்டது. ஓ, இதனால்தான் சற்று முன்பு பேசிய அண்ணன் எதற்கும் பிடிகொடுத்து பேசவில்லையோ என்று நினைத்தாள். அடுத்த நாள் கோவிலில் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு உத்தரவு கேட்க வீடு வாங்கலாம் என்று ஒப்புதலாய் பூ கிடைத்தது அவர்களுக்கு. பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்க வெற்றிமாறனும் அனன்யாவும் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்திருந்தனர். காலேஜ் 2ஆம் ஆண்டு வரை ரமேஷை தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று நினைத்திருந்தாள் அனன்யா. அந்த பையன் ரமேஷ் வேலை ஒன்றும் உருப்படியா பார்க்கல. இருக்கிற தோட்டத்து மண்ணதான் நோண்டிக்கிட்டு இருக்கான். இவனை விட இவன் அத்தை மகன் அந்த வெற்றிமாறன் ரொம்பவும் திறமைசாலி. நல்லா படிச்சு பெரிய வேலையில இருக்கான். அது மட்டும் இல்ல, பார்க்க ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கான் என்று அவள் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ல அடுத்த நொடியே ரமேஷை தூக்கி போட்டிருந்தாள் அனன்யா. ஏனென்றால் அவள் ரமேஷை காதலித்திருக்கவில்லை, காதலிப்பது போல நடித்திருந்தாள். அதனால் அவளுக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் ரமேஷ் ரொம்பவே உடைந்து போய்விட்டான். அவளை மறக்க முடியாமல் மிகவும் தவித்தான். அவன் அம்மா எவ்வளவோ சொல்லியும் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. மகனுக்கு வயது வேறு ஆகிறது. அந்த நாடகக்காரி அனன்யா நினைவால் இவன் குடிகாரனாகிவிட்டான்.
இதையெல்லாம் நினைத்து அவன் அம்மா லதா தான் செய்த வினை இன்று தன் பிள்ளையை வருத்துகிறது, அவனுக்கு திருமணம் ஆகாமலே போய்விடுமோ என்று நொந்து போயிருந்தாள். 5 நாள் ஓடியிருக்க வெற்றிமாறனும் அனன்யாவும் வயல் வரப்புகளிலெல்லாம் சுற்றி கொண்டிருந்தார்கள். நேரம் காலம் இது போவது தெரியாமல் போனில் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவகாமிக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அனன்யாவை பார்த்தால் நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறாள். ஆனாலும் தன் அண்ணனுக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க, இப்போது தன் மகனுடன் சுத்தி கொண்டிருக்கிறாளே என்று சங்கடமாக இருந்தது. அவள் பயந்தபடியே வெற்றி அனன்யாவை திருமணம் செய்து கொள்ளும் தன் ஆசையை அம்மாவிடம் சொன்னான். அண்ணி ஒரு விம்மலுடன் உள்ளே போய்விட்டார். அண்ணன் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தார். நாம என்னமோ ஆசைப்பட்டோம், ஆனா பிள்ளைங்க மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அனன்யாவுக்கு ரமேஷ பிடிக்கல. ஆனாலும் கடவுள் அவ உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனாலதான் நம்ம வெற்றிக்கும் அனன்யாவுக்கும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அதனால பெரியவங்க நாம விட்டு கொடுத்து பிள்ளைங்க ஆசைப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே என்று கூச்சமே இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள் அனன்யாவின் அம்மா. சிவகாமியால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஒரு புறம் மகனின் விருப்பம், மறுபுறம் அண்ணன் மகனின் நிலை என்று அவள் தடுமாறிக் கொண்டிருக்க, அவர்களுக்கு திருமணம் செய்துவிட முடிவெடுத்தனர் மற்றவர்கள். விதி இதுதான் போல. சரி, எப்படியும் அண்ணன் மகனிடம் பேசி அவன் மனதை மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று நினைத்தாள் சிவகாமி. ரமேஷின் நிலையை உணர்ந்து வீட்டில் இருந்தவர்கள் நிச்சயதார்த்தம் அது இது என்று எந்த சடங்கும் வேண்டாம், நேரடியாக திருமணத்தை கோவிலில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர். ரமேஷும் தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு தன் அத்தை மகனின் திருமணத்திற்காக ஓடி ஓடி வேலைகளை செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த லதாவின் கண்களில் கண்ணீர் கசிந்தாலும் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு அவளும் கல்யாண வேலைகளில் ஈடுபட்டாள். கோவிலில் இருந்த அந்த மண்டபத்தில் திருமண மேடை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனன்யாவும் அவளுடைய அம்மாவும் சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். திருமணத்துக்கு பிறகு நகர வாழ்க்கை. வெற்றிமாறன் அங்கேயே வீடு வாங்கிவிட்டான். நல்ல சம்பளம், பெரிய கார் வைத்திருக்கிறான். எங்கு தேடினாலும் இவ்வளவு அழகான அருமையான பையன் கிடைக்க மாட்டான் என்று ஆனந்தப்பட்டு கொண்டனர். மணமகன் வெற்றிமாறன் மாலையுடன் வந்து மணமேடையில் அமர்ந்தாயிற்று. இன்னும் சற்று நேரத்தில் பெண்ணை அழைத்து வந்து விடுவார்கள். தன் அத்தை தனக்காக பொக்கிஷமாய் காத்து வைத்து கொடுத்திருந்த அந்த நெக்லஸை தன் மருமகள் அனன்யாவுக்கு கொடுக்க நினைத்தாள் சிவகாமி. மணப்பெண் அறையை நெருங்க அங்கே இவள் பெயரை யாரோ சொல்வதை கேட்டதும் அப்படியே நின்றுவிட்டாள். ஏமா, எனக்கு வெற்றிய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சின்னதுல இருந்து நீ சொல்லி சொல்லி அவங்க அம்மாவை எனக்கு பிடிக்காது. இப்போ கல்யாணம் வரைக்கும் அவங்க கிட்ட பாசமா மரியாதையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஓகே. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியாது என்றாள் அனன்யா. ரொம்ப நாளைக்கு நீ அப்படி கஷ்டப்பட வேண்டாம்டி. கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிளைய கைக்குள்ள போட்டுக்கோ. அவர் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா மரியாதையா இருக்கதா காட்டிக்க. அவர் போனதும் உன் விருப்பப்படி அவங்க கிட்ட நடந்துக்க. பையன் மேல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் ஏகப்பட்ட பிரியம். மகன் நல்லா இருக்கணும்னு அவங்களே துண்ட காணோம் துணிய காணோம்னு சத்தம் இல்லாம விலகி ஓடிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, அப்புறம் என்ன ஊர் ராஜ்யம்தான் என்றாள் அனன்யாவின் அம்மா. சிவகாமிக்கு தீயை மிதித்தது போல இருந்தது. இப்போது என்ன செய்வது? இந்த பெண் மாறிவிட்டாள். மகன் வேறு ஆசைப்படுகிறான் என்றுதானே இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டோம். ரமேஷை நினைத்து எத்தனை முறை வருந்தி இருக்கிறோம். ஆனால் ரமேஷை உதறிவிட்டு வெற்றியை திருமணம் செய்து கொள்வது இவர்கள் போட்ட திட்டம்தானா? இது தெரியாமல் தன் மகன் மாட்டிக்கொண்டானா? இதுதான் தொடக்கம் என்றால் முடிவு எப்படி இருக்கும்? நினைக்க நினைக்க சிவகாமிக்கு தலையை சுற்றியது. இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாமா, கணவனிடம் சொல்லலாமா என்று நினைத்து சத்தம் இல்லாமல் வந்த வழியே திரும்பினாள் சிவகாமி. இவளுடைய கணவர் மற்ற உறவினர்களுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார். மணமேடையை பார்க்க அங்கே நண்பர்கள் புடைசூழ ஆனந்தத்துடன்
அமர்ந்திருந்தான் வெற்றிமாறன். கணவனை நோக்கி சென்ற கால்களை தடுத்து நிறுத்தியது சிவகாமியின் மனது. சில வினாடிகள் எச்சில் விழுங்கி தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். எங்களுக்கு இனிமே பெரிதாக என்ன இருக்கிறது? அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பழையபடி அந்த குடிசை வீடு இருக்கிறது. இல்லை என்றால் ஊரில் எங்களுக்கென்று ஒரு ஓட்டு வீடு இருக்கிறது. இது போதும். என் மகனும் அந்த பெண்ணை விரும்புகிறான். அவன் மனதை நான் உடைக்க முடியாது. பணம் வீடு என்று வந்தாலும் வெற்றியும் அவளுக்கு முக்கியம்தான். அவர்களுக்கு சம்பாதித்து கொடுப்பதற்காகவாவது அவன் வேண்டும். அதனால் என் மகனை கண்டிப்பாக நன்றாக பார்த்து கொள்வாள். அது போதும் என்ற முடிவுக்கு வந்தாள் சிவகாமி. கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு கனத்த இதயத்துடன் மகனின் ஆனந்தத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்காக மணமேடையை நோக்கி சென்றாள் சிவகாமி. பொண்ணு கூட்டிட்டு வாங்கோ என்ற ஐயரின் குரல் மணப்பெண் அறையில் இருந்த அனன்யாவை வெளியே அழைத்து வந்தது. பட்டுப்புடவை சரசரக்க குனிந்த தலையும் வெற்றி சிரிப்புமாக வந்தாள் அனன்யா. வெற்றியை லேசாக உரசிக்கொண்டு உட்கார்ந்தாள். ச, என்ன கேடுகெட்ட பெண் என்று நினைத்தது சிவகாமியின் மனது. ஆனால் இந்த பெண்தான் இனி என் மருமகள், என் வெற்றியின் மனைவி என்று நினைத்த போது தொண்டையில் இருந்து வயிறு வரை கசந்தது அவளுக்கு. ஐயர் திருமாங்கல்ய தட்டை கொடுக்க அதை எல்லோரிடமும் ஆசி பெற்று அட்சதையை கொடுத்துவிட்டு திரும்பியிருந்தாள் ஒரு பெண். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று ஐயர் சொல்ல வெற்றிமாறன் தாலிக்கயிற்றை கையில் எடுக்க வெறுப்புடன் தலையை திருப்பிக் கொண்டாள் சிவகாமி. கண்ணிமைக்கும் நேரத்தில் மேடையில் ஏறிய ஒரு இளம் பெண் வெற்றியின் கையில் இருந்த தாலியை பிடுங்கினாள். என்ன நடக்கிறது என்று எல்லோரும் அதிர்ந்து போய் பார்க்க வெற்றியின் பட்டுச் சட்டையை கொத்தாக பற்றினாள் அவள். ஏய் சகானா, என்ன பண்ற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி கல்யாண நேரத்துல கலாட்டா பண்ற? விளையாடுறியா என்று கத்தினான் வெற்றிமாறன். எல்லோரும் திகைத்து போய் பார்க்க வெற்றி, விளையாடுறது நான் இல்ல, நீதான். நீ விளையாடினதுனாலதான் உன் குழந்தை என் வயிற்றுல விளையாடுது என்று வயிற்றை தொட்டு காண்பித்தாள் சகானா. எல்லோரும் அதிர்ந்து போய் பார்த்தனர். சிவகாமியும் சுந்தரேசனும் அதிர்ச்சியின் உச்சத்தில் ஆடி போய் நின்றனர். தங்கள் மகனா? தங்கள் மகனா இப்படி? இதற்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை இந்த பெண் விளையாடுகிறாளோ என்று நினைத்தனர். அதற்குள் சுதாரித்து கொண்ட அனன்யாவின் அம்மா அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தாள். அவளை அங்கிருந்து இழுத்து கீழே தள்ள அவளுடைய தோழிகள் இருவர் அந்த பெண் சகானாவை தாங்கி பிடித்து கொண்டனர். வெற்றி, என்ன இதெல்லாம்? அனன்யா கோபத்துடன் கேட்க, அது ஒன்றும் இல்ல, முன்னாடி நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. ஆனா இப்ப திடீர்னு வந்து கலாட்டா பண்றா. யூ டோன்ட் வரி, நான் அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் நானே ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட அவளை கூட்டிட்டு போறேன். நீ உட்கார், நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. வெற்றிமாறன் உட்கார அனன்யா அவனை முறைத்தாள். ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நல்ல வேலை, அந்த நல்ல நேரம் முடிஞ்சாலும் என்னோட நல்ல நேரம் இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா படிச்சிருக்க, நிறைய சம்பாதிக்கிறேன்னு எங்க அம்மா சொன்னதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேடு கெட்டவனா இருக்க. ஏற்கனவே ஒருத்தி கூட புருஷன் மாதிரி பழகி இருக்க. உன்னை எல்லாம் நான் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று கத்தினாள் அனன்யா. நீ மட்டும் என்ன, பல வருஷமா என் அண்ணன் ரமேஷ காதலிக்கிற மாதிரி நடிச்சு கழட்டி விட்டவதானே. இப்ப ஏதோ ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசுற என்று பதிலுக்கு கத்தினான் வெற்றி. நானாவது காதலிச்சுதான் கழட்டி விட்டேன். நீ ஒரு குழந்தைய கொடுத்துட்டு கழட்டி விட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம என்னையும் மறக்க முடியாம குடிகாரனா இருக்காரு. உனக்கு உன் அண்ணன் எவ்வளவோ மேல். உன்ன மாதிரி ஒரு துரோகிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இப்பவே உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் என்றாள் அனன்யா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல, விருப்பமும் இல்ல. தாராளமா நீ என் அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கோ என்ற வெற்றிமாறன் நேராக மணமேடையை விட்டு கீழே இறங்கினான். அங்கே சமையல் கூடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ரமேஷின் கையை பிடித்து இழுத்து வந்து அவனுக்கு வேஷ்டி சட்டை அணிவித்து மாலையை கழுத்தில் போட்டு மணமேடைக்கு அழைத்து வந்தான். சிலையாய் நின்று கொண்டிருந்த அனன்யாவை
மணமேடையில் அமர வைத்தாள் சிவகாமி. முகமலர்ச்சியுடன் மாப்பிள்ளையாய் மணமேடைக்கு வந்த ரமேஷ் அவள் கழுத்தில் தாலியை கட்ட மனதை விட்டு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது சிவகாமிக்கு. அடுத்த வினாடி கொப்பளிக்கும் குறும்பும் சந்தோஷமுமாக அவளை வந்து கட்டிக்கொண்ட வெற்றிமாறனை பட்டென்று தள்ளிவிட்டாள். ஒரு பெண்ணை ஏமாற்றும் அளவுக்கா என் பிள்ளை இருக்கிறான்? அப்படி கேடுகெட்டு போகும் அளவுக்கா அவனை வளர்த்திருக்கிறேன் என்ற தாங்க முடியாத வருத்தத்துடன் மகனை அறைய கையை ஓங்கினாள் சிவகாமி. ஆண்டி, அவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, வாங்க என் கூட என்று அவள் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் சகானா. அம்மாவின் பின் வெற்றியும் ஓடிவர கோவிலின் பொருட்கள் வைக்கும் இடத்திற்கு வந்திருந்த சிவகாமியின் கால்களில் விழுந்தனர் இருவரும். அம்மா, இதெல்லாம் சும்மா டிராமா என்று இரண்டு கன்னங்களிலும் கையை வைத்து மறைத்து கொண்டு மகன் சொல்ல குழம்பி போனாள் சிவகாமி. ஆமா ஆண்டி, வெற்றி என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அவரு அண்ணனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு சும்மா நாடகம் ஆடினேன், மன்னிச்சிடுங்க ஆண்டி என்றாள் சகானா. அம்மா, நான் இங்க வந்த அன்னைக்கே ரமேஷ் அண்ணன் அனன்யாவை விரும்புறதையும் ஆனா அவ விரும்புற மாதிரி நடிச்சதையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணும் என்ன விரும்புறதா சொல்ல நானும் விரும்புற மாதிரி நடிச்சு மணமேடை வரை கொண்டு வந்துட்டேன். இல்லைன்னா எப்படியும் ரமேஷ் அண்ணனோட கல்யாணம் நடக்காதம போயிடுமோன்ற பயம் எனக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நல்ல வேளை சகானா, நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. இல்லைன்னா ஒருவேளை நான் மாட்டி இருப்பேனோ என்னமோ. ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு என்றான் வெற்றி அந்த பெண்ணிடம். குழம்பிய சிவகாமியின் முகம் சற்று தெளிவடைந்தது. நீங்க செஞ்சது நல்ல காரியம்தான், இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப வீணா உன் மேலையும் அவன் மேலையும் பழி விழுந்திருக்கே. நீ வேற சின்ன பொண்ணா இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பழி உன் மேல விழுந்தா உன் வாழ்க்கை என்னாகும்? வருத்தத்தோடு கேட்டாள் சிவகாமி. அதுக்கு என்ன, அந்த பொண்ணு சொன்னதை உண்மையாக்கிட்டா போகுது என்ற குரல் கோரஸாக வெளியே கேட்க அதிர்ந்து போய் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தனர் மூவரும். முதல் ஆளாக நின்று கொண்டிருந்த சுந்தரேசன் இவர்களை பார்த்து சிரிக்க சிவகாமிக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஐயருக்கு கொடுக்க வேண்டிய மைக்க காணோமேன்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம், அது உள்ளர ரூம்ல தான் இருக்கு, எடுங்க என்றார் கோவிலில் வேலை செய்யும் ஒருவர். வெற்றிமாறன் அவசரமாக உள்ளே பார்க்க அங்கே ஒரு ஓரமாக பெரிய ஹேண்ட் மைக் இருந்தது. கோவில் திருவிழா காலத்திலையும் விசேஷ நேரத்திலையும் யூஸ் பண்றது. காலையில இருந்து காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தோம், இப்ப கிடைச்சிருச்சு. நீங்க பேசுனதெல்லாம் ஊருக்கே ஒளிபரப்பாயிடுச்சு என்றது ஒரு குறும்புக்கார பெருசு. ஓ, அப்ப இந்த திட்டம் முழுக்க உன்னோட இதுதானா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்றாள் லதா தமிழ்ச்செல்வியிடம். அம்மா, இனிமே பக்கத்து வீட்ல இருக்க பார்க்க வந்தேன்னு என்ன பார்க்க வந்துடாத. அது மட்டும் இல்ல, அம்மா லொம்மான்னு சொல்லிக்கிட்டு இனிமே என்கிட்ட மூஞ்ச காட்டிடாத என்றாள் அனன்யா அம்மாவிடம் கோபமாக. கரடியே காரி துப்பின தருணம் என்று ரமேஷ் சொல்ல, என்ன பார்த்தா கரடி மாதிரி இருக்கா என்று அவனை அடிப்பதற்காக விரட்டி கொண்டு ஓடினாள் அனன்யா. ரமேஷ் சட்டென்று அவளிடமிருந்து நழுவி விட தரைவரை நீண்டிருந்த பட்டுப்புடவை தட்டி கீழே விழப்போனாள் அனன்யா. ஓடி வந்து அவளை குழந்தையை போல தாங்கிக் கொண்டான் ரமேஷ். கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது அவளுக்கு. இரண்டு பேரும் அதே போஸில் இருக்க அங்கிருந்த ஏகப்பட்ட மொபைல் கேமராக்கள் மின்னத் தொடங்கின. அண்ணா, ரொமான்ஸ் ஓவரா இருக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க என்றான் வெற்றிமாறன். போடா. தம்பியின் முதுகில் செல்லமாக தட்டியவன் அப்படியே அவனை இறுக்கி அணைத்து கொண்டான். காதுகளில் நன்றிடா தம்பி என்று சொல்ல சிவகாமியை பார்த்து கண்ணடித்தான் வெற்றிமாறன். ஆண்டி, உங்க மகனை ரசிச்சது போதும், மருமகளையும் ரசிக்க தயாராகுங்க என்று சகானா சொல்ல, யாரும்மா அது என்றாள் சிவகாமி. என்ன ஆண்டி, அதுக்குள்ள மறந்துட்டீங்க? உங்க புள்ளையோட புள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு சகானா ஆரம்பிக்க அவள் காதை பிடித்து திருகிய சிவகாமி, நேரும் காலமாக கிளம்பு, உன் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறோம் என்றார். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.